Hello students, class 12 CBSE application and derivatives previous year questions பார்க்கலாம் அதோட சொல்யூஷனோட பார்க்கலாம் இது வந்து ஒரு 5 mark question sum of two number is 5 if the sum of cubes of these number is least then find the sum of the squares of these numbers அதாவது ரெண்டு நம்பரோட சம் வந்து 5 ன்னு கொடுத்துட்டு அந்த நம்பரோட கியூபோட சம் வந்து லீஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த நம்பரோட ஸ்கொயரோட சம் என்னன்னு கண்டுபிடிங்க இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் த நம்பர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா 5 - எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு நம்பரோட சம் வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் எக்ஸாக இருந்தது அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும், அந்த 5லேருந்து சப்ராக்ட் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ அதனால் 5 - எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கியூப்ஸ் லீஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 - எக்ஸ் த ஹோல் கியூப் சம் ஆஃப் கியூப்ஸ். ஸோ இந்த கியூப்ஸோட சம்மை வந்து நம்ம லீஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். இதை தான் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 - எக்ஸ் த ஹோல் கியூப். இதை லீஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை டிஃப்ரெஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கியூபை டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர், 5 - எக்ஸ் த ஹோல் கியூபை பண்ணோம்னா 3 × 5 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து 5 பண்ணோம்னா 0, எக்ஸை பண்ணோம்னா -1. ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா 3x ஸ்கொயர் -3 × 5 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து எனக்கு என்னென்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணி நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 3x ஸ்கொயர் -3 × 5 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை வந்து நான் டிவைட் பை 3 போட்டுறேன். டிவைட் பை 3 போட்டுட்டோம் அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் -5 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே இருக்குது. 5 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அதை a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படி பிரித்தோம் அப்படின்னா a ஸ்கொயர்ட் 5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் -2ab 2 × 5 × எக்ஸ் 10x ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் -25 - எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 10x ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிடுது. இந்த 25 அங்கிட்டு போச்சு அப்படின்னா -25 இங்கிட்டு போகிறப்ப +25 ஆயிடுது. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா 25/10 அதாவது 5/2 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நான் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர்டு -3 × 5 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த 3x ஸ்கொயர்டு பண்ணோம்னா 6x -3 × 5 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதை பண்ணோம்னா 6 × 5 - எக்ஸ் இன்ட்டு 0 - 1. இந்த 5 பண்ணோம்னா 0, எக்ஸை பண்ணோம்னா -1. அதாவது இங்கே என்ன வருதுன்னா 6x + 6 × 5 - எக்ஸ். இதில் தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதுதான் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதில் வந்து நான் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 5/2 அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ 6 × 5/2 ப்ளஸ் 6 × 5 - 5/2. இதோட வேல்யூ என்னெல்லாம் எனக்கு வேண்டாம். இது கிரேட்டர் தானே வருமா லெஸ் தானே வருமா, அதாவது கிரேட்டர் தென் 0வாக வருமா அல்லது லெஸ் தென் 0வாக வருமா, பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இங்கே நீ வேல்யூ சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா பாசிட்டிவாக தான் வருது, அதாவது கிரேட்டர் தென் 0ல் வருது. இது கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு என்னென்னா லீஸ்ட். அதே வந்து இது வந்து லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மேக்ஸிமம். இது வந்து மினிமம், அங்கே வந்து மேக்ஸிமம்னு வரும். எப்போ வந்து மேக்ஸிமம் லீஸ்ட் வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 இருக்கப்போ. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து என்ன, அந்த நம்பரோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பரை நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அந்த நம்பர்ஸை வந்து x, yன்னு எடுத்தோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 5/2 த ஹோல் ஸ்கொயர். ஒய்க்கு பதிலாக தான் இன்னொரு நம்பர் என்ன பண்ணோம் நம்ம 5 - எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ 5 - 5/2 த ஹோல் ஸ்கொயர். 5/2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 25/4 ப்ளஸ் இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 10 - 5 அதுவும் 5/2 தான். ஸோ 25/4 ப்ளஸ் 25/4 ஸோ அப்போ 50/4 அதாவது 25/2 அப்படிங்கிறது சம் ஆஃப் திஸ் ஸ்கொயர். ஓகேவா? இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. அதை கோத்ரூ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.